ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆதரவு கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாப்புல நம்ம எஃப்ஜே கண் கலங்கிட்டார். கொஞ்சம் நேரத்தில் அவரோட குரல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு அந்த நடுக்கத்தை பார்த்தேன். எஃப்ஜேக்குன்னு சொல்லிட்டு அந்த கார்டை காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு லிவிங் ஏரியாவில் வந்து அந்த பாட்டை பாடுறாரு. அதுக்கப்புறமா ஒருத்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. கணிக்கு சொல்கிறாரு, கானவனன் சொல்கிறாரு, விக்கல் சொல்கிறாரு, ப்ளே பண்ணுங்கள் உங்களுடைய கேமை, விட்டுறாதீங்கன்னு சுபிக்ஷா இவருக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து எனக்கு ஒரு குரு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத் செம்மையாக அழுகுறாரு. என்ன விடுங்கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் சுபீஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரவீன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு குரு, ஆனால் நீ வந்துட்டு உனக்கு டென்ஷன் ஆனாலும் எனக்கு வந்து நிறைய நேரங்களை சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறாரு. பிக் பாஸுமே வந்து என்ன சொன்னார், யூ ஆர் மை பாய், உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோவம் இருக்குது, அதை வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி வழி அனுப்புனாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆதரக்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். மண்டிட்டு என்னை மன்னிச்சிரு, நான் மனசார உங்ககிட்ட நான் எதுவுமே பண்ணல, நிறைய சொல்லியிருந்தார். ஜாலியாக ப்ளே பண்ணுங்கள், என்னை மனசார நான் உன்னை வந்து எதுவும் பண்ணணும்னு நினைக்கல, உன்னை நான் வந்துட்டு உண்மையாகவே நான் நேசித்து தான் இது பண்ணேன், கேமில் அதை அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நோட் பண்ண ஒரு வாட்டி ஃபஸ்ட் நான் ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணார். அதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், இந்த எந்த இன்டென்ஷனோட உங்ககிட்ட பண்ணல, வெளியே வந்து கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுவேன், யார் உங்ககிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேசுவேன்னு சொன்னார். ஏன்னா நல்லா இருந்துச்சு. நான் கேமுக்காக வந்துட்டு நான் இது பண்ணல, அதேமாதிரி கேமுக்காக நான் உன்னை வச்சு பண்ணவே இல்லை, தயவு செஞ்சு இது பண்ண, இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் திரும்பவும் தலையில் தான் வந்து விழுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. போகும்போது வந்துட்டு நம்மளே எமோஷனலாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் சொல்லலாம், அவர் நடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ண அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் எனக்கு அது கொஞ்சம் ஜென்யூனாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எஃப்ஜே பேசும்போது. ஏன்னா அந்த குரலுக்கு அந்த நடுக்கம் இது வரைக்கும் நான் வந்து எஃப்ஜே கிட்ட அதை பார்க்கல. ஏன்னா எப்பயுமே தன்னாவட்டில் பேசுவார், போல்டாக பேசுவார், அப்படி தான் அப்படின்னு சத்தம் போடுவார். ஆனால் போகும்போது அது ஒரு இதுவாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஆனால் எஃப்ஜே எல்லாத்தையுமே காமிச்சார். நான் இப்போ எப்படி வந்து விஜய் போகிறத நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி அவர் வந்துட்டு ஃபேக் கேமில் ஆடல, அவர் தான் அப்படின்றத காமிச்சிட்டார் நம்மளுக்கு. அவரோட ஃபுல் கேரக்டர் இதுதான்றதை நம்மளுக்கு காமிச்சிட்டாப்புல. உண்மையிலே சூப்பர். ஆனால் சுபிக்ஷா இருக்கா, அரோரா இருக்கா, அவர் வெளியே போனது எனக்குமே வருத்தம். நான் முதல்ல சொல்கிறது அதுதான். ஆனால் இது எப்படியோ போகிறதுக்கு முன்னாடி ஆதரக்கிட்ட செம்மையாக வந்து பேசினார். இது ரொம்ப எமோஷனல் இருந்துச்சு. போகும்போதும் வந்துட்டு ஆதரை வந்துட்டு நல்லா பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹக்கை போட்டுட்டு போனாப்புல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எஃப்ஜேவோட இந்த எவிக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.